மாவட்ட செயலாளர் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு திமுக முன்னாள் அமைச்சரின் நிகழ்ச்சியில் பாமக எம்எல்ஏ சிவக்குமார் பங்கேற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பாமக செயலாளரும் மயிலம் தொகுதி எம்எல்ஏவுமான சிவக்குமார் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு வல்லம் பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் அடிக்கல் நாட்டு விழாவில் திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடன் பங்கேற்ற சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கெங்கையம்மன் கோவிலில் சிரசு திருவிழாவை ஒட்டி அமைச்சர் துரைமுருகன் அங்கு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் மூலஸ்தானத்திற்கு சென்று அமைச்சர் துரைமுருகன் கெங்கையம்மனை தரிசனம் செய்தார். அவருடன் அணைக்கட்டு எம்எல்ஏ ஏபி நந்தகுமார் மற்றும் குடியாத்தம் எம்எல்ஏ அமலு ஆகியோர் உடன் இருந்தனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் தனது தாயுடன் சேர்ந்து தேர்ச்சி பெற்றுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை துரைப்பாக்கத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ராஜேஷ் தனது தாயுடன் சேர்ந்து துரைப்பாக்கத்தில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தாய் மீனா 269 மதிப்பெண்களும் மகன் ராஜேஷ் 323 மதிப்பெண்களும் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனது குடும்பத்தினரின் ஒத்துழைப்பால் தேர்ச்சி பெற்றுள்ளதாக ராஜேஷ் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார்.